பாடுகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, நமக்குள்ள ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. இதுல ஒரு 3 காரியங்களே சுட்டிக்காட்ட விரும்புறேன். பாடுகள் வழியா போறவங்களுக்குள்ள வெளிப்படுகிற மகிமைகள் எழுதுங்க. நம்பர் 1, God chooses us in our suffering. பாடுகள் நடுவில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நமக்குள்ளே வெளிப்படும் மகிமையில முதலாவது மகிமை என்னன்னா, பாடுகள் நடுவில் தான் ஆண்டவர் அநேகரை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். God chooses people. தெரிந்து கொள்ளுகிறது பாடுகள் நடுவிலே தான். ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க இருக்கிற சிலர் சொல்ல முடியும், ஏன் அநேகர் கூட சொல்ல முடியும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் நேர்ந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பெரிய பாடு, உபத்திரவம், அந்த பாதை வழியா நாங்க கடந்து போனதுனால தான் இயேசுவை தேடி கண்டுபிடிச்சோம், இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஒருவேளை நாம சொல்லலாம், நான் கடவுளை பாடுகள் நடுவில் கண்டுபிடிச்சேன்னு நாம சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வீங்களானா, அவங்க ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து சும்மா ஒரு ஆலயத்துக்கு போறதும் வரதும், தேவனோட எந்த உறவும் இல்லாம அவங்க வாழ்ந்து வந்த மக்கள். ஆனா எங்க அப்பாவை அவங்க குடும்பத்தை சபைக்கு நேராக, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தினதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டா, அவங்க வாழ்க்கையில் இருந்த வறுமை, பசி, கொடுமை, ஹங்கர், ஸ்டார்வேஷன் அவங்களை என்ன நேரம் நடத்துச்சுன்னு சொன்னா சர்ச்சுக்கு நேரம் நடத்துச்சு. அப்பா சாட்சியில சொல்லியிருக்கிறது நீங்க கேட்டிருப்பீங்க. புருஷவாக்கத்தில் பாஸ்டர் சுந்தரம் அவங்க சர்ச்சுக்கு இவங்க எதுக்கு போனாங்கன்னு கேட்டா, வசனம் கேட்கறதுக்கா போல, இயேசு அறியறதுக்காக போல. அவங்க எதற்காக போனாங்கன்னு கேட்டா, எங்க அப்பாவுக்கு 3 தங்கச்சிங்க இருந்தாங்க, 3 தங்கைகள். யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட சொன்னாங்களாம், நீ சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சுக்கு நீ போனா அவர் இறக்கம் காட்டி இந்த 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொன்னாங்களாம், ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னாங்களாம். இத கேள்விப்பட்டு நம்ம தங்கச்சிங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க வழி இல்லை, வறுமையில் இருக்கும், சரி நம்ம தங்கச்சிங்க கல்யாணம் நடக்கட்டும் சொல்லி சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் என்னன்னு கேட்டா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே மதியானம் அவங்க ஒரு பச்சை பயிர் கஞ்சி கொடுத்தாங்க. வர்றவங்க அத்தனை பேருக்கும் பச்சை பயிர் கஞ்சியை டம்ளர்ல ஊத்தி கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட வழி இல்லாம பசியில அந்த டம்ளர் கஞ்சி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி. அப்போ அவங்க சர்ச்சுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா, பரவாயில்ல போனா மதியானம் சாப்பாடும் கிடைக்குது, நம்ம சகோதரிகளுக்கு கல்யாணமும் ஆகும்ட்டு தான் உள்ள போனாங்க. இந்த உபத்திரவம் அவர்களை ஆலயத்துக்கு நேரா நடத்துச்சு, தேவனுக்கு நேரா நடத்துச்சு. அதுல விளைவு என்னன்னு கேட்டா, இவங்க நினைக்கவே இல்லை, அவங்க கர்த்தரை அறிந்தது மாத்திரமல்ல, தாங்கள் அறிந்த கர்த்தரை உலகமெங்கும் பறைசாற்றுகிற ஒரு ஊழியனாக கர்த்தர் அவரை மாற்றினார். அல்லேலூயா. இங்க இருக்கிற சில பேர் அதை சாட்சியா சொல்லுவீங்க, என் வாழ்க்கையின் உபத்திரவம் தான் இவ்வளவு தூரம் என்னை பக்திமானா மாற்றினது, என்னை ஜெபிக்க வைத்தது. So God chooses us in our suffering. That is true. ரெண்டாவது எழுதுங்க, God coaches us in our suffering. பாடுகளின் நடுவில் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். God coaches us in our suffering. 119 சங்கீதம் 71 வசனம், 119 சங்கீதம் 71 வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்பட்டதுனால ஒரு கல்வி உள்ள வந்தது. என்னன்னு கேட்டா, வசனத்தை கற்றுக்கொண்டார். God uses our suffering to coach us and teach us some life's important lessons through the word of God.
தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான சத்தியங்களை அவருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் உபத்திரவத்தின் நடுவிலே போதிக்கிறார், உபத்திரவத்தின் நடுவிலே கற்றுக் கொடுக்கிறார். எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில ஒரு வசனத்தின் அர்த்தத்தை நீங்க கன்கார்டன்ஸ்ல பார்த்து கண்டுபிடிக்கல, ஒரு கமெண்ட்ரி பார்த்து நீங்க கண்டுபிடிக்கல, வாழ்க்கையில அனுபவிச்சு தான் கத்துக்கிட்டீங்க. இந்த வசனம் எவ்வளவு என் லைஃப்ல உண்மை உள்ளது, இந்த வசனம் எவ்வளவு எனக்கும் இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது எங்கன்னு கேட்டா உபத்திரவத்துல தான். The word felt so real to me. இந்த வசனம் எனக்கு உண்மை உள்ளதாக வெளிப்பட்டது, என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் உள்ளதாக வெளிப்பட்டது. எப்படின்னா உபத்திரவத்தின் வழியா. God coaches us, trains us. மூன்றாவது எழுதுங்க, God cleanses us while we go through suffering. பாடுகளின் நடுவில் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். பாடுகளின் நடுவில் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். God cleanses us in our suffering. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். கருத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, சாத்தான் குட்டுகிற தூதனாக இருக்கிறது, அது என்னை விட்டு விலக வேண்டும் என்று 3 முறை நான் ஜெபம் பண்ணேன், ஆனா அது விலகல. ஆனால் ஆண்டவர் அது நான் கேட்ட ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுத்தார் என்றால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் தான் பதில் சொன்னார். வேற எதையுமே அவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த பவுல் சொல்லுகிறார். ஆனா அவர் சொல்லுகிறாரு, இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால ஒரு நன்மை வந்துச்சு. என்ன நன்மைனா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்த மேட்டிமை என்கிட்ட இல்லாதபடி எனக்கு எழும்புற ஒரு சின்ன பெருமை, a little bit of pride கூட ஆண்டவர் கொடுத்த முள்ள ஆண்டவர் வாஷ் அவுட் பண்ணிட்டார். கொஞ்சம் பெருமை கூட தனக்குள்ள இல்லாதபடி முழுவதுமா வாஷ் அவுட் ஆனது. எதனாலன்னு கேட்டா வந்த பிரச்சனை. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், இந்த பாடு வழியா, இந்த பிரச்சனை வழியா, இந்த போராட்டம் வழியா, இந்த உபத்திரம் வழியா நான் போனதுக்கு அப்புறம் ஐ கம் அவுட் வெரி கிளீன். இந்த ஆசிட் எப்படி ஒரு பாத்ரூம் ஃப்ளோருடைய கரைகள் எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிருமோ, அது போல சில வேளையில the fire of suffering அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த அழுக்குகளை, தீங்குகளை எல்லாம் மொத்தமா கழுவி எடுத்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், பெருமைகள், நமக்கு இருக்கிற கசப்புகள், நமக்கு இருக்கிற வைராக்கியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பெரிய தயவுனால இந்த பாடுகள் வழியா கடந்து போன பிறகு ஏன் ஆவிக்குரிய பெருமையிலிருந்து கூட விடுதலை ஆயிருக்கும். கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதற்கு இந்த பாடுகளை தேவன் பயன்படுத்தினார். அப்போ இந்த பாடுகளால் நமக்குள்ளே வெளிப்படுற முதலாவது மகிமை என்னன்னு கேட்டா, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அது என்ன செய்தது, ஒரு மகிமையை உண்டாக்கினது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டானது. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள நீங்க உண்டாக்கின மகிமைக்காக உமக்கு நன்றின்னு சொல்ல. What is the first glory that reveals in suffering? பாடுகள் நடுவிலே வெளிப்படும் முதலாவது மகிமை என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றங்கள். இரண்டாவது எழுதுவோம், our sufferings reveal the glory among people. பாடுகள் வெளிப்படுத்தும் இரண்டாவது மகிமை, நம்மை சுற்றி இருக்கும் ஜனங்கள் மத்தியில், ஜனங்கள் நடுவில் நம்முடைய பாடுகள் வழியாக வெளிப்படும் மகிமை பிரகாசிக்கிறது. நம்முடைய பாடுகள் ஜனங்கள் நடுவில் ஒரு மகிமையை பிரகாசிக்க பண்ணுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12 14 வசனங்களை பாருங்க. பிலிப்பியர் 1:12 14 ரொம்ப அருமையான வசனங்கள். அவர் சொல்லுகிறார், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அவர் சொல்றார், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒவ்வொரு பாடும், எனக்கு வந்த பிரச்சனைகள் சுவிசேஷம் பரம்புறதற்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லிட்டு தொடர்ந்து எழுதுறாரு.
அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமானது. திரும்ப சொல்லுகிறேன், இது எப்படி பாருங்க, இந்த கட்டுகள், இந்த பாடுகள் என்ன செஞ்சதுன்னா, அரண்மனையில் உள்ளவர்கள் மற்ற யாவருக்கும் நான் கிறிஸ்துவுக்காக தான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு வெளியரங்கமாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் அடிக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அவர் சித்திரவதை செய்யப்படணும்னு உத்தரவு வருது. அது அரண்மனையில் இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறாங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரு, என்ன இவருடைய மிஸ்டேக், என்ன, வாட் இஸ் திஸ் கிரைம், இவரை சிறைச்சாலை அடைச்சு வைக்கிறதுக்கு என்ன தவறு செய்தார்னு கேட்டா, அங்க உள்ள சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட போய் கேட்டா, எதுக்குப்பா நீ உள்ள உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டா அவர் சொல்வாரு, நான் யாரையும் கொலை பண்ணி உள்ள உட்காரல, யாருடைய பணத்தையும் திருடி நான் உள்ள உட்காரல, எந்த பொருள் சேதம் பண்ணல, தேச துரோகம் பண்ணல, எதற்காக நான் அந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சேன், அதனால உள்ள உட்கார்ந்துருக்கேன். அவங்க உடனே கேட்பாங்க, அப்ப அந்த இயேசு யாருங்க, பூசா இருக்கு, அவர் எந்த நாட்டு ராஜா? இப்படி கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரண்மனையில் உள்ளவர்கள், அங்க இருக்கிற ரோம பிரஜைகள், இயேசுவை அறியாதவர்கள்ட்ட, இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார், எப்படி பாடு சகித்தார், எப்படி மரித்தார், உயிரோடு எழுந்தார், அந்த இயேசு எப்படி தன்னை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்தார், எப்படி இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவன் இப்பொழுது இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து உலகமெங்கும் பிரசங்கிக்கிறான். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன வாய்ப்பா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றாருன்னா, நான் பட்ட பாடுதான். நான் கஷ்டப்படாமலே சுத்தி பார்த்தா யாருமே என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக போகும்போது, it gave me an opportunity to evangelize. சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க ஒரு விபத்துக்குள்ள சிக்கி 2 மாதம் அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ரொம்ப பரிதாப நிலை. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஆபரேஷன் செய்யப்பட்டது. 75 வயது அவங்களுக்கு. 9 ஆபரேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு 2 மாதம் உள்ள இருந்து மரிச்சிட்டாங்க. ஆனா அவருடைய மரணத்துக்கு பின்பாக அவர்களை குறித்த சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. அந்த 2 மாசம் அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு இந்த அம்மா படுக்க ஐசியூ வெளியே எப்படியே மாறி மாறி அந்த அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க. ஆனா அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள அத்தனை பேரையும் தான் பக்கத்தில் வரவழைச்சு அன்பா விசாரிச்சு, நீங்க யாரு, உங்க குடும்பம் என்ன, உங்க நிலைமை என்ன எல்லாம் விசாரிச்சு, உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டு, அந்த ஆஸ்பத்திரியில் நீங்க சுவிசேஷம்லாம் அறிவிக்க முடியாது, எந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் அறிவிக்க முடியாது. ஆனா இந்த அம்மா உள்ள பெட்ல பேஷண்ட்டை காசு கொடுத்து உட்காந்துருக்காங்க, எதுவும் சொல்ல முடியாது பாருங்க. கூப்பிடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு நல்ல வசனம் சொல்லி, அங்க ஒரு சீனியர் சீஃப் டாக்டர் இருக்காரு. அவர் மரிச்ச பிறகு, இந்த அம்மா மரிச்ச பிறகு வந்து சொல்றாரு, நானும் என் மனைவியும் வருத்தத்தில் 2 பேரும் பிரிஞ்சு கிடந்தோம், அவர் ரட்சிக்கப்படாதவர். அவர் சொல்றாரு, இந்த அம்மா டெய்லி நான் இந்த அம்மாவை பார்க்க போகும் போதெல்லாம் என்கிட்ட வேதத்தை எடுத்து, பைபிளை எடுத்து எனக்கு டீச் பண்ணி, நீயும் கணவனும் எப்படி ஒரே மாம்சமா இருக்கிறீங்க, நீங்க பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு உபதேசம் பண்ணி, என் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க 2 பேரும் இப்போ ஒன்னா இருக்கிறோம்னு சாட்சி சொல்றாரு. அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பேர் நமக்கே புரியல ஏன் சில பாடுகள் வழியா போறோம்னு. ஆனா அந்த இடத்துல தேவன் நம் மூலமாய் அநேக மக்களுக்கு முன்பாக ஒரு மகிமையை விளங்க பண்ண விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்ட பாடுகள் வழியாக நம்ம சொல்ற சாட்சி அநேகருடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பும். கடந்த வாரம் சிறைச்சாலையில் இருக்கிற மக்களுக்காக ஒரு கூட்டத்தை வச்சிருந்தோம். 70 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அதுல சில பேர் முன்னாள் கைதிகள், சில பேர் கைதிகளுடைய குடும்பங்கள், இன்னும் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க. அதுல ஒருவர் ஊழியக்காரராக வந்திருந்தார். அவருடைய சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையில அந்த ஏதோ சொத்து தகராறு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது. பிரச்சனையின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட நபர் இறந்து போயிட்டார். அவர் கொலை செய்யப்பட்டதாக பழி சுமத்தப்பட்டு, இவர் 26 வயது தான் இவருக்கு. அப்போ 26 வயதுல கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க, புழல் ஜெயிலில். 15 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. 15 இயர்ஸ் உள்ள உட்காந்துட்டார்.
இவர் அங்க அவர் ரட்சிக்கப்படலை. இவர் ஒரு தேவனை அறியாத மனுஷன். நிறைய கெட்ட பழக்கங்கள் அவருக்கு இருந்தது. திருமணமாகி அவருக்கு 3 வயதுல ஒரு குழந்தை இருந்தது. அந்த நேரம் ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. அவர் சொல்றாரு, ஒரு பைத்தியம் போல உள்ள வாழ்ந்தேன். தாடி வளர்த்து முடி வளர்த்து என்னை பார்க்கவே எல்லாம் பயப்படுவாங்க, அப்படி இருப்பேன். எனக்கு இந்த குடி அந்த பழக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உள்ள கிடைக்காது. உள்ள கிடைச்சது வெறும் பீடி மட்டும் தான் கொடுத்தாங்க. பீடி தான் காசு கொடுத்து வாங்க முடிஞ்சது. அந்த பீடியை பிடிப்பேன், பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வாரத்தில் படுத்து கிடப்பேன். அதுக்கப்புறமா அழுதுகிட்டே இருப்பேன், நாளெல்லாம் அழுவேன். என்னை கொண்டு உள்ள அப்படி வச்சுட்டாங்க. என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு வெளியே வர முடியல. அது கொண்டு வர்றதுக்கு பணம் கிடையாது. இதனால இவர் உள்ள மாட்டிக்கிட்டாரு. இவர் இப்படி படுத்து அழுதுகிட்டே இருக்கும்போது அங்க உள்ள 5 சகோதரர்கள் கைதிகளா இருந்தவங்க, அவங்களும் உள்ள இருந்தவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், ஒன்னா சேர்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்களும் ஏதோ ஒரு பொய் கேஸ்ல உள்ள போட்டு கொஞ்சம் மாதங்கள் கொஞ்சம் வருஷங்கள் சில பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் இப்படி பீடி பிடிச்சி இப்படி பரிதாப கோலத்துல இந்த மனுஷன் படுத்து கிடக்கிறத பார்த்த உடனே அவங்க போய் இவர்கிட்ட போய், ஏன்பா இப்படி படுத்திருக்கேன்னு சொல்லி அவரை விசாரிச்சு, இவர் தன்னுடைய மனக்கவலையை சொல்ல, அவங்க எங்களோட நீ ஜெபம் பண்றியா அப்படின்னு கேட்டு இவரை கூட ரொம்ப கட்டாயப்படுத்தி ஜெபிக்க உட்கார வச்சிருக்காங்க. இவருக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவனுங்க வேற வேலை இல்லை, நம்மளுக்கு அப்படி தொல்லையா நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பைபிளை கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. கொடுத்து, நீ டெய்லி ஒரே ஒரு வசனமோ 2 வசனம் நீ வாசித்துட்டு படுத்துக்கோ. இது ஜீவனுள்ள வசனம், இது ஜீவனுள்ள வார்த்தை, கடவுள் உன்னோட பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. இவர் கொஞ்ச நாள் அப்படியே பைபிளை தலைமாட்டுக்களை வச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருப்பாராம். அவர் எதுவும் படிக்க மாட்டார். ஒரு நாள் ரொம்ப முடியாம போன நேரத்தில் சரி இவனுங்க கொடுத்ததை வாசித்து பார்ப்போம்னு சொல்லி வாசித்து பார்த்துருக்காரு. என்னமோ அவருக்குள்ள ஒரு அசைவு வந்தது. தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சார். அந்த பைபிளை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சார். 15 ஆண்டுகள் கடந்தது. 15 ஆண்டுல இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஜெயில விட்டு வெளியே வரும்போது ஊழியக்காரனா வெளியே வந்தார். இன்றைக்கு அவர் ஊழியம் செய்கிறார். இன்றைக்கு அந்த கைதிகள் நடுவில் ஊழியம் செய்கிறார். வெளியே வரும்போது அவருடைய பொண்ணுக்கு 18 வயசு. வீட்டுக்கு வந்தா யாரும் ரட்சிக்கப்படலை, யாருக்குமே தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனா கர்த்தர் இவர் மூலமா கொடுத்த சுவிசேஷத்துல மனைவி, பிள்ளை, சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்யறாங்களாம். அந்த சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. அப்ப நான் யோசித்தேன், அந்த 5 சகோதரர் ஆண்டவர் உள்ள கொண்டு போனது எதுக்குன்னா, இவங்க பட்ட பாடு மூலமாக மகிமை ஒருவன் மேல் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வரும் பாடுகள் ஜனங்கள் நடுவில் மகிமையை உண்டாக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யோசேப்பு சொன்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, இன்றைக்கோ நீங்கள் பார்க்கிற வண்ணமாய் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினா. நீங்க என்ன சிறையில கொண்டு அடைச்சு வச்சீங்க, ஆனா இன்றைக்கு நீங்க பார்க்கிறது போல அநேகருக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை எழுப்பினார். அன்றைக்கு அந்த யோசேப்பு மாத்திரம் அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் அவன் கையும் காலும் விலங்கு போட்டு கட்டப்பட்டு அவன் இரும்பில் அவன் ஆத்துமா அடைக்கப்படவில்லை என்றால், இவன் மூலமாய் வெளிப்பட்ட மகிமையில அந்த எகிப்து தேசம் ஜீவனோடு தப்பிச்சிருக்காது, மரிச்ச போயிருக்கும் பஞ்சத்துல. ஆனா அவங்க தப்பி பிழைச்சாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளுடைய மேன்மை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற வல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், போன வாரம் கூட இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். 16ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போய் வரும்பொழுது அங்கே குறி சொல்லுகிற ஏவுதலின் ஆவி உள்ள ஒரு பெண் இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பவுல் ஆவியில மனங்கசந்து திடீர்னு ஒரு நாள் கோபத்துல சொல்லிடுறாரு, இந்த அசுத்தாவி அவளை விட்டு வெளியே போட்டோன்னு அதட்டின உடனே அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. உடனே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இவள் மூலமாக லாபம் சம்பாதித்து கொண்டிருந்த எஜமான்கள் எல்லாம் இவனை பிடிச்சு அதிகாரிகளுக்கு கொடுத்து நல்ல வார்னால போட்டு அடின்னு அடிச்சு காவல்ல கொண்டு போட்டாங்க. கையும் காலையும் தொழுமரத்தில் மாட்டி விட்டாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, எனக்கு கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் இதுவும் தேவ மகிமைக்காக தான் முடியும் அப்படின்ட்டு அவர் அழுது புலம்பல. வெளியில என்ன விடுவீங்கன்னு சொல்லி பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பல. வேணும் சொல்லுது, உட்கார்ந்துட்டு
நல்ல பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார். நல்ல பாடி துதித்து கொண்டிருக்கும் போது நடு இரவுல ஒரு நடுக்கம், ஒரு நிலநடுக்கம் உண்டாகுது. கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது. கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள்லாம் அருந்து கீழே விழுந்துருது. இதை பார்த்து மிரண்டு போய் அத்தனை கைதியை வெளியே ஓடாம உட்கார்ந்துருக்கான். கதவுகள் திறக்கப்பட்டதை பார்த்த உடனே வெளியில இருந்து அந்த காவல் காக்கிறவன் ஓடி வர்றான். அவன் பார்த்தா கதவு திறந்ததை பார்த்த உடனே எல்லாம் ஓடி இருப்பாங்க நினைச்சு தன்னையே குத்தி அவன் மாய்த்து கொள்ளலான்னு பட்டயத்தை எடுக்கிறான். அப்ப பவுல் சொல்றாரு, எப்பா நீ எதுவும் உனக்கு செய்யாத, எல்லாம் நாங்க இங்கதான் இருக்கோம், ஒண்ணு செய்யாத. உள்ள இவன் பார்த்தா எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். இது எப்படி ஆயிற்று? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான். அந்த மனுஷன் இந்த மாதிரி கூட ஒரு செய்தி இருக்கான்னு கேட்டுட்டு ஜெயில பூட்டிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் ஜெயிலர் பாருங்க உட்காந்து பவுலுடைய காயங்கள், சீலாவுடைய அந்த வாரனால் அடிச்ச காயங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, இந்த மனுஷன் தான் வீட்டார் உள்ள அத்தனை பேரையும் கூட்டு வந்து, ஏங்க என்னுடைய பிரிசனுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ராத்திரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தனை அடிச்சுக்கிடுவான், ஒருத்தன் சண்டை போடுவான். இந்த 2 பேர் உள்ள வந்தா பிரிசனே அசைதுங்க, நிலநடுக்கமே உண்டாகுது, கதவு திறந்துச்சு அப்படின்னு அதிசயத்தை மற்றவங்கிட்ட சொல்ல அத்தனை பேர் வராங்க. ராத்திரி பிரசங்கம் நடக்குது. ராத்திரி பிரசங்கத்துல எல்லாருமே ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறுறாங்க. பிரியமானவர்களே, பாடு வேதனைக்காக அல்ல, அநேக ஜனங்களுக்கு முன்பாக மகிமையை விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய மகிமை என் பாடுகள் மூலமாக நீர் விளங்க பண்ண நீர் வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறேன். கடைசியா 3வது, பாடுகள் என்ன மகிமையை வெளிப்படுத்தும்? முதலாவது சொன்னேன், sufferings reveal the glory of God in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கி மகிமையை விளங்க பண்ணுகிறது பாடுகள். இரண்டாவது, our sufferings reveal the glory among the people. ஜனங்கள் நடுவில் நம்முடைய பாடுகள் வழியாய் மகிமை வெளிப்படும். கடைசியாக எழுதுங்க, our sufferings reveal the glory in the presence of God. நம்முடைய பாடுகள் வெளிப்படுத்தும் 3வது மகிமை தேவனுடைய பிரசன்னத்தில். தேவனுடைய பிரசன்னத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கடைசி பகுதி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்களாம். இந்த உபத்திரவங்கள் எங்க போய் முடியுதுன்னு கேட்டா, ஒரு மகிமையான இடம். அது எங்கன்னு கேட்டா தேவ பிரசன்னத்துல, தேவ ராஜ்யத்துல போய் முடியுது. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கடந்த வாரம் கூட நம்ம தியானித்தோம். ஆனா இதுல ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இயேசுவை பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணல, சிலுவையை சகித்தார். முடிவில் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். இயேசுப்பட்ட பாடு, அவமானம், நிந்தை, பாரம் எல்லாத்துக்கும் முடிவு எங்க போய் அல்டிமேட் டெஸ்டினேஷன் எங்கன்னு கேட்டா தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் போய் உட்கார்ந்தாராம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டேன்,
நான் அந்த கஷ்டத்தின் வழியா இயேசுவினுடைய பாடுகள் எப்படி இருக்கும்னு நான் உணர்ந்துகிட்டேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்றார், நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்னா இப்ப அந்த மகிமையை தேடி நான் போயிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வழியா கர்த்தர் நம்மை நடத்தும் போது ஒரு மகிமை வெளிப்படும். என்ன மகிமை அப்படின்னு கேட்டா, அந்த மகிமை இயேசுவோடு நாம் என்றென்று இருக்க நம்மை நடத்தும். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான், திறந்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. Matthew chapter 5 verse 11 and 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இந்த பாடுகளால நம்ம எல்லாரும் ஒடிஞ்சிட்டோம், நொறுங்கிட்டோம், நம்ம பலவீனப்பட்டுட்டோம், ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் நினைக்கிறோம். இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க படுற பாடுகள், நீங்க அனுபவிக்கிற உபத்திரவங்கள், இதனுடைய முடிவுரை, இதனுடைய கல்மினேஷன் எங்க இருக்குன்னு கேட்டா பரலோகத்துல, இந்த உலகத்துல இல்ல. சில பேருக்கு பாடுகளுடைய முடிவு இங்க இல்லை. ஏன்னா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாடுகளுக்கு ஃபினிஷ் லைன் வந்து உலகத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபினிஷ் லைன் இங்க இல்ல. ஃபினிஷ் லைன் எங்க இருக்குன்னா இந்த ஓட்டத்துக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கு. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர் ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் பல ஆண்டுகள் தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்து அங்கே போய் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார். குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் செய்தார். அவர் ரொம்ப வயதாகி விட்டது, சரீரம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு, நடக்க கூட முடியல. அப்போ அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிடலான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு திரும்ப வந்தார். தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வந்தார். ஒரு கப்பல்ல ஏறி பயணமாகி வந்தார். அவருடைய ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தார், நான் வருவேன், நான் வந்து இந்த நாளில் வந்து நான் இறங்குறேன்னு சொல்லியிருந்தார். ஐ வில் ரீச் அமெரிக்கான்னு சொல்லியிருந்தார். அப்போ இவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கப்பல் வந்து கரை சேர போது, அந்த கரை சேர்ற இடத்துல வந்து இவர் வந்து கரை வரும்போது இவர் வேகமாக போய் அந்த கப்பலுடைய மேல் தட்டில் நின்று தன்னை வரவேற்கிறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்கறதுக்காக அவர் வந்து நின்னார். வந்து நின்னா அந்த அந்த துறைமுகம் முழுவதும், அந்த என்டையர் பிளேஸ் ஜனங்களால் நிறைந்திருந்தது. எல்லாரும் அப்படியே கையசைக்கிறாங்க. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 40 வருஷத்துக்கு மேல நம்ம போய் ஆப்பிரிக்கா காடுகளில் பாலைவனங்களில் போய் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சதுக்கு இத்தனாயிரம் பேர் நம்மளை வரவேற்க வந்திருக்காங்களேன்னு ஒரே சந்தோஷம் ஆயிட்டு, கப்பல் நின்ன உடனே மடமடன் தன்னுடைய பேக் எல்லாம் எடுத்துட்டு, லக்கேஜ் எடுத்துட்டு கீழே இறங்கினார். இறங்கி சிரிச்சுக்கிட்டே வந்தார், எல்லாரும் தன்னை வரவேற்க வந்திருக்காங்கன்னு. ஆனால் வரவேற்க வந்த ஆட்கள் ஒருத்தர் கூட தன்னை பார்த்து சிரிக்கல, தன்னை யாருமே பார்க்கல. எல்லாருமே அந்த கப்பலே பார்த்துட்டு இருந்தாங்களாம், அந்த கப்பல் எப்படி இருக்குன்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்மளை பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சா இவங்க கப்பலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் திரும்பி பார்த்தா கண்டுபிடிச்சாரு, அந்த கப்பல்ல அமெரிக்க ஜனாதிபதி வந்து கொண்டிருந்தார். அதே கப்பல்ல இவருக்கு தெரியல. இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஹாலிடேஸ்க்காக அவர் வந்து ஆப்பிரிக்கா வந்திருக்காரு. அங்க போயிட்டு அந்த வில்டர்னஸ்ல வேட்டையாடி அவர் கேம்ல என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஜாலியா இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு. இவரை வரவேற்கிறதுக்கு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வரவேற்க உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே உள்ள உடைஞ்சு போனார். நான் 40 வருஷத்துக்கு மேல உயிரை கொடுத்து நான் ஊழியம் செஞ்சு நான் இவ்வளோ பாடுபட்டு வந்து இறங்கி இருக்கிறேன், என்ன வரவேற்க ஒரு மனுஷன் கூட இல்லை. நல்ல இளைப்பாரி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா சுத்தி வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதாராம். அப்ப கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம், எப்பா இந்த இடம் உங்க ஜனாதிபதியுடைய ராஜ்யம், அதை தேடுறதுக்கு அதை வரவேற்க அவங்க வந்தாங்க. உன்னுடைய ராஜ்யம் இங்க இல்லை, உன் ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கு. நீ அந்த கரைக்கு வரும்போது உன்னை வரவேற்க நிறைய பேர் காத்திருப்பாங்க. நம்முடைய பாடுகள்
இனிமேல் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு ஒரு சிலர் சில பிரச்சனைகள் வழியா கடந்து போயிட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. இதுக்கு என்ன விடிவு? இதுக்கு என்ன முடிவு? இது எப்படி நடக்கும், எப்படி முடியும் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஒரு நாள் வரும், இயேசு நமக்காக வருவார், அல்லது நாம் அவரை ஒரு நாள் சந்திப்போம். அன்றைக்கு இவ்வளோ பெரிய மகிமை எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியில சேர்த்து வைத்து நாம பட்ட பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பரிசளிப்பார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், முதல் முறையாக இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம், மகளிர் அணி, கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்றாங்க இல்லையா? பெரிய சாதனை அது. அந்த கஷ்டப்பட்டு ஓடி இவங்க உழைச்சு அவங்க விளையாடி கடைசியில் அவங்க ஃபோட்டோவை பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்கன்னு? எல்லாரும் வேர்த்து விறுவிறுக்க, தலையெல்லாம் கலைஞ்சு, ஆள் எக்ஸாஸ்டடாக டயர்டாக நிற்கிறாங்க கப்பை தூக்கும் போது. ஆனால் இந்த பாடுதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு வரவேற்பை கொடுத்தது. அது எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. அவங்கள எல்லாரையும் ஒரு சொகுசு பஸ்ஸில் ஏற்றி பெரிய ஒரு பவனி போல நேரா பிரைம் மினிஸ்டருடைய வீட்டுக்கு வாசல்ல கூட நிறுத்தினாங்க. நிறுத்தினா அங்க உள்ள பிரைம் மினிஸ்டர் அவர்களை வரவேற்கிறார், அவர்களுக்கு பதக்கங்களை கொடுக்கிறாரு, கேஷ் பிரைஸ் கொடுக்கிறாரு, அவரோட போட்டோ எடுக்கிறாரு. அவருடைய போட்டோ உலகமெல்லாம் பிரபலமாகிறது. அவளுக்கு ராஜ உணவு கொடுக்கப்படுகிறது, ராஜ மரியாதை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு பிரயாசப்பட்டு பயிற்சி எடுத்து நின்னாங்க பாருங்க, அந்த கரையில ராஜ மரியாதை. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. நாம படுற ஒவ்வொரு பாடுகளுக்கும் நீதியாய் சரி கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தீர்க்கதரிசிகளை கூட அப்படிதான் பாடுபடுத்தினாங்க, ஆனா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. என்ன மகிமை வெளிப்படும்? முதலாவது, our sufferings will reveal the glory in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை இந்த பாடுகள் உண்டாக்கி மகிமையாக நம்மை பிரகாசிக்க வைக்கும். Our sufferings will reveal the glory among the people around us. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவே நம்முடைய பாடுகள் மகிமையை விளங்க பண்ணி நம்மை பிரகாசிக்க வைக்கும். Our sufferings will reveal the glory in the presence of Jesus. இயேசுவின் பிரசன்னத்தில் நம்முடைய பாடுகள் நித்திய மகிமையை நமக்காக வெளிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, அந்த மகிமை என்னிலே வெளிப்படும்படி, உம்முடைய பிரகாசம் என்னிலே காணப்படுவதற்கு கர்த்தாவே, இந்த பாடுகளின் வழியாய் பொறுமையோடு சகித்து செல்ல கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.